Hi friends, நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஐபிஓ. ஐபிஓ மீனிங் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு புதுசா ஒரு கம்பெனி உள்ள வரும்னா அவைய ஐபிஓ மூலமா மட்டும்தான் வர முடியும். இப்போ ஐபிஓ மூலமா ஒரு கம்பெனி புதுசா உள்ள வருதுன்னா அதுல கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட், ஐபிஓல அப்ளை பண்ற மக்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு கம்பெனியை ஐபிஓ உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 கோடி தேவைப்படுதுன்னா அதை மக்கள்கிட்ட இருந்து டைரக்டா கலெக்ட் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஐபிஓ உள்ள வராங்க. மக்கள் ஏன் உள்ள வராங்கன்னா அந்த 100 கோடி ஏன் கொடுக்குறாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விக்கின்னு ஒரு கம்பெனியே ஆல்ரெடி ஐபிஓ உள்ள வந்து பெரிய லெவலில் குரோத் ஆகி போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்விக்கியில இன்வெஸ்ட் பண்றது எல்லாருமே என்ன வச்சிருப்பாங்க, ஸ்விக்கி ஃபியூச்சர்ல குரோத் ஆக போது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அந்த கம்பெனி குரோத் ஆகிறப்போ நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஒரு கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஐபிஓட டிமாண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா இந்தியாவில் புதுசா நிறைய ஐபிஓ பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 4-5 ஐபிஓ வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு ஐபிஓ எப்படி அப்ளை பண்றது, அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஐபிஓ செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோன் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சலோனில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு இருக்குது. அதை டச் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இப்போ லிஸ்ட்டாக இருக்கிற ஐபிஓ கம்பெனியை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி, மகேந்திரா ரிலேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீகல் ரிசர்ச் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஐபிஓவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ மெயின் போர்டுன்னு இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா எஸ்எம்இ மெயின் போர்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது சப்ஸ்கிரிப்ஷன், எத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் தான் மெயினாக பார்க்கணும். இப்போ மகேந்திரா கம்பெனி பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகி 20 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. இதில் எஸ்எம்இ கம்பெனிங்கிற சிம்பிளாக சொல்ல போனோன்னா பெருசாக டெவலப் ஆகாத கம்பெனி எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு 2,72,000 பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வேணும். அதனால் எஸ்எம்இ கம்பெனியை யாருமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதே மெயின் போர்டு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரீகல் ரிசர்ச் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இது மெயின் போர்டு கம்பெனி. இதில் ஒரு நம்ம ஐபிஓ வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 5,000 தான் இருக்குது. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக என்னென்னா 12ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 12ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த இதில் ஐபிஓ பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆச்சுன்னா நமக்கு 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிரு. இப்போ அதை விற்கிறப்போ நம்ம வெறும் 8 நாளில் விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 2,000 to 3,000 குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தரும். அதை நம்ம கரெக்டான ஐபிஓவாக கம்பெனியோட ரிசர்ச்செல்லாம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அதில் வேறு லெவலில் பெனிஃபிட் தான். இப்போ போன வாரம் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஆகஸ்ட் லிஸ்ட் ஆகி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் 12ஆம் தேதி லிஸ்ட் ஆன அன்னைக்கே எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா 75%. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 11,000. நீங்கள் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11,000 வெறும் 8 நாளில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் ஐபிஓட ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரே வாரத்தில் நல்ல இன்கம் பண்ணோன்னா ஐபிஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஐபிஓ பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐபிஓன்னு என்னென்னு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு அவையிலே ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.